புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில புருஷன் சண்டை போட்டுக்கிட்டு வேலைக்கு போனா கூட நீங்க மண்சோறுன்னு சொல்றீங்கல்ல, அது மண்சோறு கிடையாதுங்க. சாயங்காலம் என் புருஷன் பசியோட வருவாரேன்னு சொல்லிட்டு அந்த காதல்ல அந்த சாப்பாடை ஆக்கி வச்சுட்டு அந்த மனைவி அப்படியே அந்த காதலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி மண்சோறு கிடையாதுங்க. சாதாரண வெள்ளை சோறு கூட அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த புருஷனை பார்த்தோன்னே எங்க மனசு பாத்தீங்கன்னா அப்படியே ரெக்க கட்டி பறக்கும். இளையராஜா கூட சொல்லியிருப்பாருல்ல, அவங்கவுங்க பொண்டாட்டி செல்லம்மா செல்லம்மான்னு அது யாருன்னு நினைச்சேன். ஐயா வேற விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயா நீங்க அம்மாவை கொஞ்சிருக்கீங்களா? கொஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் இப்ப விளக்கமா சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. நீங்களா அம்மா லவ் மேரேஜா? லவ் மேரேஜா எதுக்கு இப்போ உனக்கு இப்ப இந்த ஷாக்கு? இல்ல அப்பவே லவ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். நீங்க அம்மாவை எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? அவரு பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. அவங்க பேர் என்ன? சௌந்தரம்மா. சே ஐயாவுக்காக ஒரு கைத்தறக்கணும். நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. எவ்வளவு அது சொல்லும் போது ஒரு வெக்கத்தை பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிடுவேன். ஐயோ என்னோட வெக்கம் தான், எனக்கு கூட வெக்கம் வருது பாருங்களேன். என்ன ஒரு அதிசயம். அதாவதுங்க பொண்டாட்டிய செல்லமா கொஞ்சணும். நீங்க எங்களை பார்த்து மானே தேனே பொன்மனே ஐயா மாதிரி பிள்ளை தங்க இப்படி கூட கொஞ்சம் வேணாங்க. எங்க பேர் அழகா ஷார்ட்டா சுருக்கி கூட எங்களுக்கு பிடிக்கும். இப்ப இந்த கூட்டத்துல யாராச்சும் அக்கா யாராச்சும் பவள கொடின்னு இருக்கீங்களா? அந்த பேர்லாம் அந்த ஊர்ல வைக்க மாட்டாங்கம்மா. பவள கொடின்னு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்கள பார்த்து பவள கொடின்னா அவங்க புருஷன் கத்த கூடாது. செல்லமா அழகா அந்த லவ்வோட ஷார்ட்டா பவளம் பவள குட்டி பன்னிக்குட்டி பன்னிக்குட்டின்னு கூப்பிட்டா லவ் வருமா? இப்ப அன்னலட்சுமின்னு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அண்ணம் அண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு. இப்ப சந்திரமதின்னு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, சந்து உன் பேருமா ஐஸ்வர்யானாக்கா ஐஸ்வர்யா புருஷன் எப்படி கூப்பிடணும் தெரியுமா? ஐஸ் 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 ஐஷு. எப்படி இப்ப என் பேர் யோகதர்ஷினி இல்ல, நான் வீட்டுல இருப்பேனா, என் வீட்டுக்கார் வெளில இருப்பாரா? என் வீட்டுக்கார் என்ன சொன்னா மறுபடியும் சொல்லு. நான் வீட்டுல இருப்பேனே, என் வீட்டுக்கார் இப்ப வெளில இருப்பார்ல. உன்னைக்கு என்ன கட்டிட்டு நானோ என்னைக்கு கட்டினானோ அன்னைக்கே அவன் தெருவுக்கு போயிட்டான். தெருவுக்கெல்லாம் போகல, ஊருக்கு தான் போயிருக்காரு, வந்துருவாரு. ஏன் வீட்டுக்காரர் என்ன பார்த்து யோகதர்ஷினி எல்லாம் கத்த மாட்டாரு. தர்ஷுமா ஏன்னா வேற மாதிரி காதுல விழுது, லைட்டா ஸ்மெல் வேற அடிக்குதா. கரகமே உங்க பொண்டாட்டி, என் பொண்டாட்டி பேர் சங்கீதா. அண்ணிய பார்த்து சங்கீதான்லாம் கத்த கூடாது. நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு போய் சங்கி மங்கி, ஆமா சங்கீது மங்கி இப்படிலாம் நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் இருக்கட்டும். எல்லா பேரையும் சுருக்குறீங்களா? எங்க ஊர்ல ஒரு பாட்டியம்மா இருக்கு. சரி 95 வயசு அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டியம்மா பேரு குஞ்சரம்பாள். சுருக்குப்ப பெரிய மேட்டூர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு குஞ்சாண்டியூர். 10 மார்க் கொஸ்டின் எல்லாம் சுருக்குறதுலயே வாங்க. பாட்டிக்கு வயசு எத்தனை? 95 வயசுல பாட்டியே சுருங்கி போய் தான் கிடக்கும். அப்புறம் சுருக்குனா என்ன நீட்னா அது தாத்தா பாடு. சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. பொண்ணட்டி எது செஞ்சாலும் பாராட்ட கத்துக்கங்கண்ணே. இப்ப ஒண்ணு இல்ல, போன வாரம் ஒரு நாள் எனக்கு நிகழ்ச்சி கேன்சல் ஆயிட்டுன்னு வீட்டுக்கு போனேன்ல. சரி போன வாரம் நிகழ்ச்சி கேன்சல். போன வாரம் ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுடா, நிகழ்ச்சி கேன்சல் ஆயிட்டு. சரின்னு வீட்டுக்கு போனேன்ல. தைப்பூசம் வேற இருந்துச்சுல்ல, தைப்பூசம்னு சொல்லிட்டு என் மாமியார் மாமனார் திருச்செந்தூர் போயிட்டாங்க முருகனை பாக்குறதுக்கு. நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இல்ல தைப்பூசம் ஊருக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் தனியா இருந்தீங்க. என் பையன் மட்டும் வீட்டுல தனியா இருப்பான்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. அற்புதமான சந்தர்ப்பம். என் வீட்டுக்காரும் நானும் தான் வீட்டுல தனியா இருந்தோமா. ஏன்டா எட்டி பாக்குறா? ஏன்டா அவங்க வீட்டுல தனியா இருந்தாங்க. இங்க நானும் என் வீட்டுக்காரும் இந்த கல்லம் டை கடிச்சிட்டு நீ பேசு. நானும் என் வீட்டுக்காரும் இப்படி உட்கார்ந்து இருந்தோமா. இங்க உட்கார்ந்தீங்க? இல்ல எங்க வீட்டுல. என் வீட்டுக்காரு என்னப்பா ஷட் அப் மறந்து போகுதா இல்லையா? என் வீட்டுக்காரு என் கண்ணோட கண்கள் பார்த்து இந்த கண்ணை பார்த்துதான், மூக்கோட மூக்கு பார்த்து அடிக்குது குளிரு குடிக்குது தளிரு. என்ன காரைக்கால்ல மழை பெஞ்சிருக்கா, அதான் குளிர். அதுக்கே இங்க குளிர் அடிக்கணும், அங்க அடிச்சிருச்சு எப்பயோ. எனக்கு மறந்து வேற போயிட்டு. என் வீட்டுக்காரர் என் கண்ணோட கண்கள் பார்த்து மூக்கோட மூக்கு பார்த்து இதழோட இதழ்கள் பார்த்து. சனி என்ன மூஞ்ச பார்த்தா தெரிய போகுது. இதுக்கு என்ன தனித்தனியாவா பாக்குது? கண்ணோட கண்ணு மூக்கோட மூக்கு. என்னட்ட ஒண்ணு கேட்டாருன்னு. என்ன கேட்டாரு? உன் கையால ஒரு காஃபி போட்டு வந்து கொடுத்தங்கன்னு கேட்டாருன்னு.
எதுக்கு அவளை பில்டப் அப்படி பாசமா கேட்கணும். நானும் மாமா காஃபி கேட்டாரன்னு சொல்லிட்டு மாமாவுக்காக பாசத்துல 2 ஸ்பூன் ஜீனியை பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். என் புருஷன் அதை குடிச்சுப்புட்டு தூணு துப்பிட்டாருன்னு. ஏன் துப்பிட்டாரு? இதெல்லாம் ஒரு காப்பியா? உனக்கு ஒரு காப்பி போட தெரியுதா? காப்பி போட்டியா அதுல கொஞ்சமாவது ஜீனி போடணும்னு இருக்கா? கொஞ்சம் கூட இனிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தூணு துப்பிட்டாருன்னு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் அந்த ஜீனி போட்டு நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் எதுக்கு மனசை துப்புறான்னு சொல்லிட்டு குடிச்சு பாக்குறோம், அதுல இனிப்பு இருக்குன்னு. என்ன மாமா காப்பி தான் இனிக்குதே, ஏன் மாமா அப்படி திட்டினீங்கன்னு சொல்லி கேட்டனா, இனிக்குதான் எங்க குடு பாப்போன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு சொன்னாரு. ஓ எச்சி பட்ட பிறகுதான் தங்க அந்த காப்பியே இவ்வளவு அழகா இனிக்குதுன்னு சொன்ன. வீட்டுக்காரன் எச்சி குடி குடிக்கிறவனா? எங்க போறீங்க? பேமெண்ட் கொடுத்தா நான் எச்சி குடி குடிக்கிறவரா அவன் வீட்டுக்காரரு? அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. மனைவி என்ன செஞ்சாலும் ரசிக்க கத்துக்கணும்னு, மனைவியை பாராட்ட கத்துக்கணும்னு. இப்ப நான் இங்க இருந்தாலும் எங்க மாமா அங்க இருப்பார்ல, அவரை நினைச்சே என் மனசு அப்படியே அந்த காதல்ல ஏங்குனேன். அதாவது பாத்தீங்கன்னா பெண்களால தான் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? பெண்களுக்கு உள்ள ஒரு பொறுப்பு இன்னைக்கு அந்த கணவருக்கு இருக்குமான்னு கேட்டாக்க அந்த அளவுக்கு கிடையாதுங்க. இங்கேயும் பாருங்க நிறைய பெண்கள் இருக்காங்க, அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சின்ன பிள்ளையா இருக்காங்க, மடியில வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு வீட்டுல என்ன தெரியுமா வித்தியாசம்? காலையில எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு நீங்க பட்டுக்க வேலைக்கு கிளம்பி போயிடுவீங்க. ஆனா எங்க பெண்கள் எப்படி தெரியுமா, வீட்டுல உள்ள அத்தனை வேலையும் பார்த்துட்டு புருஷனுக்கு என்ன தேவையோ அதையும் செஞ்சு கொடுத்துட்டு, ஸ்கூல் போற புள்ள இருந்துச்சுனாக்கா அதுக்கும் சாப்பாடு செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, வீட்டுல இந்த மாதிரி சின்ன குழந்தை இருந்துச்சுனாக்கா அதுக்கும் சாப்பாடு ஊட்டி அந்த தொட்டில தூங்க வச்சுட்டு, காலை சாப்பாடுன்னு எங்க பெண்கள் கை வைக்கிறதே 11 மணிக்கா தாங்க இருக்கும். உண்மையினா கை தட்டுங்கக்கா. அந்த சாப்பாட்டுல கை வைக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த குழந்தை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அழுகும். அந்த தொட்டில விரிச்சு பார்த்தாக்கா அந்த குழந்தை 1க்கோ 2க்கோ போயிட்டு நம்மளை பார்த்து பெக்க பெக்கன்னு சிரிக்கும். கொஞ்சம் கூட அந்த தாயானவள் முகம் சுளிக்காம அருவருப்பு பார்க்காம அந்த கையை கழுவுறாளோ, அப்படியே போட்டிருக்க ட்ரெஸ்ல தொடக்கிறாளோ, அந்த குழந்தைய தூக்கி கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் அதை தூங்க வச்சுட்டு திருப்பி அந்த சாப்பாட்டுல கை வைக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை கூட எங்க பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா ஆண்களுக்கு இருக்காங்க. இவ்வளவு ஏங்க இன்னும் சுருக்கமா சொல்லணும்னாக்கா, இன்னைக்கு மனைவியோட அருமை இந்த புருஷனுக்குலாம் எப்ப தெரியுமா தெரியும்? மனைவி உயிரோட இருக்கிற வரைக்கும் தெரியாதுங்க. அந்த மனைவிங்கிறவ இல்லாதப்ப தாங்க தெரியும். ஏதோ ஒரு காரணத்துல அந்த மனைவிங்கிறவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுப்போமே, ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொண்டாட்டி செத்துட்டா புருஷ புது மாப்பிள்ளை. அடுத்த 1 வருஷத்துலயே நீங்களாம் புது மாப்பிள்ளை. அப்படிலாம் தப்பா பேசாதமா. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.